அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இது ஒரு சிறப்பான நேரம், சிறப்பான யோகம். என்ன சிறப்பான யோகம்? இது ஒண்ணுமே இல்லைங்க. ராசியில சனி பகவான் அமைந்திருக்கிறார். எல்லாரும் சனியை கண்டா பயப்படுவாங்க. ஆனா இந்த மீனராசிக்கு மட்டும் சனியை பார்த்தா பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் 11, 12க்கு பாவ அதிபதியாக வருகிறார். ஒண்ணு லாபத்தை கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னாக்கா 12ல மறைஞ்சிருவார். மறைந்த சனி நிறைந்த பலனை தருவார். அதுவும் இப்போ சனி பகவான் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. மீனராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் மீனராசி என்பவர்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் அங்க சாமி போங்க சாமி, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியுமா? கம்மன் இருங்க சாமி, நீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருங்க, கடன் பிரச்சனை இருக்கு, கையில இந்த காசெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் போட்டு பிசினஸ்ல போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்பதான் ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்க சாமி, ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? வருமானம் வருதல், இப்போ ஜீரோல இருந்த நீங்க வருமானம் வந்துகிட்டு இருக்கா? இதுதான் மீனராசிக்கான நன்மை. புரியுதா? என்னை பொறுத்தவரையிலும் மீனராசி என்பவர்கள் இப்பதான் சிறப்பா இருக்கிறாங்க. இதுல மாறுபட்டு இல்ல சாமி நான் கஷ்டப்படுறேன்னு அப்படி யாராவது ஒருத்தர் மீனராசி என்பவர் சொல்வாரே, ஆனால் அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரிதான். இல்ல சாமி இப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் அது அவர்களுடைய சுய கர்மா, அவங்க சொந்த ஜாதகத்தால் வந்த பிரச்சனை, இது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் நியாயமா பொதுவா பார்ப்போமே, ஆனால் மீன ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு. ஜென்ம சனி இருக்கு, ராசியில சனி பகவான் இருக்காரு. எப்படி நாங்க நல்லா இருக்க முடியும்? அதுதான் சாமி, சனி பகவான் இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். நீங்க இங்கதான் ஜென்ம சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு. ஜென்ம சனி உங்களை என்ன பண்ணிட்டு மொத்தமும் முதல் சனியிலே உங்களை சாமியை முடிச்சுட்டாரு. அவங்க எல்லா வேலையும், ஆபரேஷன்ல இருந்து, உயிர் பயத்துல இருந்து, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்து மொத்தத்தையும் உங்கள்ட்ட அபகரிச்சு, வீண் விரயங்கள் இருந்து, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு நடந்துருக்கு. இப்போ மீன ராசிக்கு இருப்பது எல்லாம் நல்ல நேரம் மட்டுமே. அப்ப இதை தாண்டி ஒரு மீனராசி அன்பர் என்கிட்ட சாமி நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நேற்று நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாமா, இன்னைக்கு நீங்க நல்லதாமா இருக்கீங்க, என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஆனா பழைய கடன், பழைய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் எப்ப திரு சாமி எனக்கு நீங்க சொல்றது உண்மைதான், இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன், பட் என்னுடைய பழைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்ப எனக்கு கிளியர் ஆகும், அந்த கடன் நான் எப்ப அழைப்பேன், அதை எப்ப பூர்த்தி பண்ணுவேன், எப்ப நான் கிளியர் பண்ணுவேன், அந்த அவப்பெயரை நான் எப்ப நல்ல பேர் எடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் உங்க பிறப்பு ஜாதகம் தேவை. ஆனால் அது கூட அவப்பெயர்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாசம். மெயினா பண கஷ்டம் தீரும், வருமானங்கள் அதிகரிக்கும். மீன ராசி அன்பர்கள், நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், குழந்தையா இருந்தாலும் சரிதான், ஒரு காது குத்து வச்சு அந்த குழந்தை மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அப்ப நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பணங்காசுகள் வந்து சேரும். சனி குரு தொடர்பு, நீங்க நினைச்ச மாதிரி நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி நல்ல பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுகள் கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சிறப்பான யோகங்கள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா எனதருமை மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள்
அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருக்கலாம், செகண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லை முதல் கணவனாக இருக்கலாம், இரண்டாவது கணவனாக இருக்கலாம், இல்லீகலா இருக்கலாம், தெரியாம துறைமுறைவா இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். 4 வருஷம் காப்பாத்தலாம் சாமி, திடீர்னு நாளிலிருந்து வரதுன்னு சொல்லிட்டாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, பழைய கணவரோட பேசுறாங்க, அல்லது நல்ல பழக்க வழக்கம் இருந்தது சாமி, இப்போ வேணான்னு ரிலேட்டிவ் சொல்லிட்டாங்க. அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் கணவன் மனைவி அல்லது காதலர்கள் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் நேரடியாகவோ மறைமுகமான வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரிதான், பிரிவுகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மீன ராசி அன்பர்களே, அது நடக்குமா சாமி, திரும்ப அவங்க வந்துடுவாங்களான்னா, ஆமா, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் உண்டு, வசியம் இருக்கு, வாராகி பூஜைகள் இருக்கு. அப்ப பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள், குழந்தை பாக்கியம் உண்டு. கல்யாணமே 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் வேண்டும். அதே போலத்தான் திருமண பாக்கியம். திருமணத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள், அல்லது வயோதிக பருவத்தில் 54 வயசுல வரக்கூடிய காதல், ஒரு சைடா லேட் மேரேஜஸ், இன்னும் சொல்ல போனா செகண்ட் மேரேஜஸ். 40 வயசு ஆகுது சாமி, இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, என் அன்பு பெண் குழந்தைகள் 38 வயசாகுது, 36 வயசாகுது, 40 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, இரண்டாவது திருமணம் நடைபெறும். அதற்கான வழிமுறைகள் உள்ளன. அதெல்லாம் வழிபாடுகளை, சரிவர வழிமுறைகளை கடைபிடிப்பீர்களேயானால் நிச்சயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இருக்கும். மீன ராசி அன்பர்கள்.